நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியின் தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் ஆராய்ச்சியாளர்கள் பிரபஞ்சம் 400 முதல் 600 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக இருந்தபோது தீவிரமாக உருவாகும் 3 விண்மீன் திரள்களை கண்டறிந்துள்ளனர். வெப்பின் தரவு இந்த விண்மீன் திரள்கள் வாயுவால் சூழப்பட்டிருப்பதை காட்டுகிறது. இது கிட்டத்தட்ட முற்றிலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இது அண்டத்தில் இருந்த ஆரம்பகால கூறுகள். வெப்பின் கருவிகள் மிகவும் உணர்திறன் கொண்டவை. இந்த விண்மீன் திரள்களை சுற்றியுள்ள அடர்த்தியான வாயுவின் அசாதாரண அளவை கண்டறிய முடிந்துள்ளது. இந்த வாயு விண்மீன் திரள்களில் புதிய நட்சத்திரங்கள் உருவாவதற்கு எரிபொருளாக இருக்க முடியும். இந்த விண்மீன் திரள்கள் நடுநிலை ஒளிபுகா வாயு கொண்ட கடலில் மின்னும் தீவுகள் போன்றவை. வெப் இல்லாமல் இந்த ஆரம்பகால விண்மீன் திரள்களை நாம் அவதானிக்க முடியாது. அவற்றின் உருவாக்கம் பற்றி அதிகம் அறிந்து கொள்ள முடியாது. விண்மீன் திரள்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளின் படத்திலிருந்து விலகிச் செல்கிறோம். பிரபஞ்சத்தின் வரலாற்றின் இந்த கட்டத்தில் விண்மீன் திரள்கள் அனைத்தும் அதன் இலைகள் மற்றும் பழமையான வாயுவின் கட்டமைப்புகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன. விண்மீன் திரள்கள் மங்கலான சிவப்பு நிற கரைகள் போல் இருக்கின்றன. அதனால்தான் ஸ்பெக்ட்ரா எனப்படும் கூடுதல் தரவு குழுவின் முடிவுகளுக்கு முக்கியமானதாக இருந்தது. இந்த நிறமாலைகள் இந்த விண்மீன் திரள்களின் ஒளி அதிக அளவு நடுநிலை ஹைட்ரஜன் வாயுவால் உறிஞ்சப்படுவதை காட்டுகின்றன. வாயு மிகவும் பரவலாக இருக்க வேண்டும் மற்றும் விண்மீன் மண்டலத்தின் மிகப்பெரிய பகுதியை உள்ளடக்கி இருக்க வேண்டும். நடுநிலை ஹைட்ரஜன் வாயுவை விண்மீன் திரள்களாக இணைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வாயு குளிர்ச்சியடையும், குவிந்து புதிய நட்சத்திரங்களை உருவாக்கும். ரீஅயனைசேஷன் சகாப்தம் என்று அழைக்கப்படும் காலத்தில் பெருவெடிப்புக்கு பிறகு பல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சம் மிகவும் வித்தியாசமான இடமாக இருந்தது. நட்சத்திரங்களுக்கும் விண்மீன் திரள்களுக்கும் இடையே உள்ள வாயு பெரும்பாலும் ஒளிபுகா நிலையில் இருந்தது. பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள வாயு பெருவெடிப்புக்கு பிறகு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் முழுமையாக வெளிப்படையானது. விண்மீன்களின் நட்சத்திரங்கள் அவற்றை சுற்றியுள்ள வாயுவை வெப்பமாக்குவதற்கும் அயனியாக்குவதற்கும் பங்களித்தன. இதனால் வாயு இறுதியில் முற்றிலும் வெளிப்படையானதாக மாறியது. வெப்பின் தரவை நட்சத்திர உருவாக்கத்தின் மாதிரிகளுடன் பொருத்துவதன் மூலம் இந்த விண்மீன் திரள்கள் முதன்மையாக இளம் நட்சத்திரங்களின் மக்கள் தொகையை கொண்டிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வெப்பின் தரவை நட்சத்திர உருவாக்கத்தின் மாதிரிகளுடன் பொருத்துவதன் மூலம் இந்த விண்மீன் திரள்கள் முதன்மையான இளம் நட்சத்திரங்களை கொண்டிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பெரிய எரிவாயுவான நீர்த்தேக்கங்களை இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. விண்மீன் திரள்களுக்கு அவற்றின் பெரும்பாலான நட்சத்திரங்களை உருவாக்க இன்னும் போதுமான நேரம் இல்லை என்று கூறுகிறது இந்த ஆய்வு. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றது. தொடர்ந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதை கண்டுபிடித்துக் கொண்டு தான் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க.